உலகுக்கோர் ஆன்மீக விமோசனம். இது உலகுக்கோர் ஆன்மீக விமோசனம். ஓம் சாந்தி ஓம். 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 ஓம் சாந்தி ஓம்.
இருப்பவன் நீ மட்டுமேதான். சிவமா உள்வழி நீரே, இறுதி வரை நாங்கள் வாழ்ந்திருப்போம். ओम शांति शांति ओम शांति शांति। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। तुम हो कौन, कहाँ से आए, अपने आप को जानो। राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर तुम पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति ओम शांति ओम शांति। ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? வாணி தேதி 31/12/2025. பாப்தாதா மதுபன் காலை முரளி. பாபா சொல்றாங்க, மதுபனத்தினுடைய மகிமை என்ன, மதுபனத்தினுடைய மகத்துவம் என்ன, அது எப்பேற்பட்ட பூமி, அந்த மதுபானத்துக்கு வரக்கூடிய ஆத்மாக்கள் எப்படி இருக்க வேண்டும், எல்லாமே எப்படி இருந்தது, எப்படி இருக்க வேண்டும், எல்லாமே பாபா இன்னைக்கு முரளியில் சொல்கிறாங்க. மீட்டி பச்சே, மதுபன் ஹோலியஸ்ட் ஆஃப் த ஹோலி பாப்கா கர் ஹே. இனிமையான குழந்தைகளே, மதுபனானது புனிதத்திலும் புனிதமான பாபாவுடைய வீடாகும். யஹா தும் கிசி பி பதீத் கோ நஹீ லா சக்தே. இந்த மதுபனத்திற்கு நீங்கள் எந்த ஒரு பதீத் ஆத்மாக்களையும் அழைத்து வர முடியாது. கேள்வி, इस ईश्वरीय मिशन में जो पक्का निश्चय बुद्धि है
उनकी निशानियां क्या होगी? இந்த ஈஸ்வரிய மிஷனில் சேவை ஸ்தலத்தில் யார் பக்கா நிக்ஷி உடையவர்களோ அவர்களுடைய அடையாளம் என்னவாக இருக்கும்? நிச்சய உடையவங்க தானே சேவையும் கூட பண்ண முடியும். பதில் சொல்றாங்க பாபா, वे निंदा स्तुति சப்மி திருஜசி காம் லேங்கே. அவர்கள் இகழ்ச்சி புகழ்ச்சி எது வந்தாலும் அனைத்திலும் பொறுமையோடு காரியத்தை செய்வார்கள். 2வது பாயிண்ட், 4 பாயிண்ட் சொல்லி 5 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க பாபா. குரோதனி கருங்கி கோபப்பட மாட்டார்கள். 3வது பாயிண்ட், யாரையுமே தேக பார்வையோடு பார்க்க மாட்டார்கள். ஆத்மாவை தான் பார்ப்பார்கள், ஆத்மா என்று உணர்ந்து பேசுவார்கள். 4வது பாயிண்ட், ஸ்ரீ புருஷ சாத்மே ரேத்தி கமல் ஃபூல் சமான ரஹேங்கே. கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து இருந்தாலும் கூட தாமரை மலருக்கு சமமாக இருப்பார்கள். 5வது பாயிண்ட், கிசி பி பிரகார் கி தமன்னா நஹி ரக்கேங்கே. எந்தவிதமான ஆசையும் வைக்க மாட்டார்கள். பாடல் இன்றைக்கு ஜலேன கியூ பர்வானா, இந்த வீட்டில் பூச்சி ஏன் எரியவில்லை அப்படின்னு பாட்டோட முதலடி. ஓம் சாந்தி. रूहानी बच्चों प्रीत रूहानी बाप समझा रहे हैं. ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். அர்த்தாத் புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார் என்றால் பகவான் படிப்பித்துக் கொண்டிருக்கிறார். யாருக்கு படிப்பித்துக் கொண்டிருக்கிறார்? ஆன்மீக மாணவர்களுக்கு படிப்பித்துக் கொண்டிருக்கிறார். उन स्कूलों में जो बच्चे पढ़ते हैं उन्होंने कोई रूहानी स्टूडेंट नहीं कहेंगे. உலக பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய மாணவர்களை ஆன்மீக மாணவர்கள் என்று சொல்ல முடியாது. ஓதோ ஹைஹி அசுரி விகாரி சம்பிரதாயக்கே, அவர்கள் அசுர விகார சம்பிரதாயத்தைச் சேர்ந்தவர்கள். ஆகி தும்பி அசுரி அத்வா ராவன்கே சம்பிரதாயக்கே தே, நீங்க கூட இதுக்கு முன்னால அசுர குணமுடையவர்களா ராவண சம்பிரதாயத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தீர்கள். अब राम राज्य में चलने के लिए 5 विकार रूपी माया पर जीत पाने का पुरुषार्थ कर रहे हो. இப்பொழுது நீங்கள் குழந்தைகள் ராமராஜ்யத்திற்கு செல்வதற்கு 5 விகாரம் என்ற ராவணனை வெற்றி பெறுவதற்கான முயற்சியை செய்து கொண்டிருக்கிறீர்கள். ये जो नॉलेज प्राप्त नहीं करते उनको समझाना पड़ता है. யார் இந்த ஞானத்தை பெறவில்லையோ அவர்களுக்கு நீங்கள் இருப்பது ராவண ராஜ்யம் என்று புரிய வைக்க வேண்டியதாக இருக்கிறது. तुम अपने मित्र संबंधी आदि को कहते हैं, अब बेहद बाप से पढ़ते हैं, ऐसे नहीं वो निश्चय करते हैं. நீங்க உங்களுடைய சொந்த பந்தத்துக்கெல்லாம் சொல்றீங்க, எல்லையற்ற பாபா படிப்பிக்கிறார், பகவான் படிப்பிக்கிறார், அதனால தான் டெய்லி கிளாஸ்க்கு போகிறோம் அப்படிலாம் சொல்கிறீங்க. நீங்கள் சொன்னாலும் அவர்கள் நம்புவதில்லை. कितना भी बाप कहे भगवान कहे तो भी निश्चय नहीं करते. அப்பான்னு சொன்னாலும் நம்பிக்கை வரமாட்டேங்குது. பகவானே வந்து படிப்பிக்கிறார் என்று எவ்வளவு சொன்னாலும் நம்புவதில்லை. நெய்க்கு யஹ ஆனே கா கோப்கம் நெய்யே. அதனால பாபா என்ன சொல்றார்? புதிதாக வரக்கூடியவர்களுக்கு இங்கே வருவதற்கு அனுமதி இல்லை. பாபாவுடைய சந்திப்பை செய்வதற்கு மதுபனத்தில் அனுமதி இல்லை. बिगर चिट्ठी व बिगर पूछी कोई आ भी नहीं सकते. கேட்காமல் பாபாவுக்கு கடிதம் போடுவாங்க, இந்த குழந்தைனை அழைச்சிட்டு வரலாமான்னு. இப்போ பாபா சென்டர்ஸ் நிறைய இருந்தது இல்லையா, பாபா இருக்கும்போதும் பாபாட்ட கேட்பாங்க, லெட்டர் மூலமாக கேட்பாங்க, உங்களை அழைச்சிட்டு வரலாமான்னு. பாபா என்ன பதில் கொடுக்குறாரோ அதை தான் கடைப்பிடிக்கணும். பக்காவான பிராமணர்களாக இருந்தாலும் அவர்களை பற்றியும் பாபாவுக்கு கேட்பாங்க. परंतु कहाँ कहाँ कोई आ जाते हैं, ये भी कायदे का उल्लंघन है. வரக்கூடாதுங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்கு, நியமம் இருக்கிறது. ஆனால் சில இடத்துல இருந்தோ சொல்லாமலேயே நியமத்தை கடைபிடிக்காமலே மதுபனத்திற்கு வந்து விடுகிறார்கள், நியமத்துக்கு விரோதமாக செயல்படுகிறார்கள். एक एक का पूरा समाचार नाम आदि लिख पूछना होता है. ஒரு சென்டர்லேருந்து எத்தனை மாணவர்கள் மதுபன் செல்ல இருக்கின்றார்களோ அத்தனை பேருடைய முழு சமாச்சாரமும், பேர் என்ன, ஊர் என்ன, வயது என்ன, ஞானத்தில் எத்தனை ஆண்டு காலம்,
நியமத்தை கடைபிடித்தது எவ்வளவு, தினமும் முரளி வகுப்புக்கு வருகிறார்களா இல்லையா, எல்லாமே அந்த ஃபார்மில் ஃபில்லப் பண்ணும். இல்லை மதுபன் போகிறவங்களுக்கெல்லாம் இது பழக்கம் இருக்குது. அது எல்லாமே ஃபில்லப் பண்ணி பாபாவுக்கு அந்த ஃபார்ம் போகும். ஆரம்ப காலத்திலேருந்தே இது இருக்குது. யாரை அனுப்பலாம் அப்படி பாபா சொல்லுவார், அவங்கள மட்டும்தான் அனுப்பணும். ஃபிர் பாபா கேத்தி பலே பேஷ்தோ, பாபா அனுமதி கொடுத்த உடனே அனுப்புறதுக்கான ஏற்பாடுகளை நம்ம செய்யலாம். இது ஈஸ்வரன் படிப்பிக்கிற அந்த உலக படிப்பினால அடையக்கூடிய வருமானம் கொஞ்ச அல்பகால வருமானம் கிடைக்கிறது. பல் कोई बहुत बड़ा इम्तिहान पास करते हैं फिर कहाँ तक कमाते रहेंगे. சிலர் பெரிய பரீட்சை எழுதி தேர்ச்சி பெற்று விடுகிறார்கள். அந்த பெரிய எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய பதவி கிடைக்குது. நல்ல பதவி கிடைக்கிறப்போ நல்ல வருமானமும் கிடைக்கின்றது. அதனால் பாபா என்ன சொல்கிறார், வருமானமே கிடைத்தாலும் கூட உலக அழிவு எதில் தான் இருக்கிறது. இயற்கையினுடைய சீற்றங்கள் எல்லாமே வரத்தான் போகின்றது. ஏபி தும் சமஸ்தி ஹோ, இவற்றையும் நீங்கள் பொறிச்சிட்ருக்கிறீங்க. जो नहीं समझती उनको बाहर विजिटिंग रूम में बिठाई समझाना होता है. புரியாதவர்களுக்கு விசிட்டிங் ரூமில் உட்கார வச்சு என்ன பண்ணணும், அவர்களுக்கு 7 நாள் பாடத்தை கொடுக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடத்தை கொடுக்கணும். இங்கே யார் வந்திருக்கிறா, யாரோட ஞானம், எப்பேற்பட்ட ஞானம், இதெல்லாம் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சொல்லணும். இது என்ன படிப்பு, நம்ம இங்கே படித்து கொண்டு இருக்கக்கூடிய படிப்பு, ஏஹே ஈஸ்வரிய படாய், இதுவோ ஈஸ்வரிய படிப்பாகும். இந்த படிப்புக்கு முக்கியம் என்ன, நிக்ஷி புத்தியோடு படிக்க வேண்டும். அப்படி படிக்கக்கூடியவர்கள் தான் வெற்றியாளர் ஆகின்றார்கள். அர்த்தாத் விஸ்வப்ப ராஜி கரங்கி, வெற்றி பெறுகிறார்கள் என்றால் அர்த்தம் என்ன, நம்பிக்கையான புத்தியோடு படிக்கும்போது உலகை ராஜ்யம் செய்வதற்கு தகுதி பெற்றவராக ஆகிறார்கள். ராவண் சம்பிரதாய வாலேத்தோ ये जानते नहीं है. ராவண சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள் இது போன்ற விஷயத்தை அறியவில்லை. இஸ்மி படி கபர்தாரி சாயே, இங்கே ரொம்பவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். கவனக்குறைவாகவோ அலட்சியமாகவோ சாதாரணமான ஒரு மனநிலையிலையோ இருந்துவிடக்கூடாது. இங்கே சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் மற்றும் நியமங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். பர்மிஷன் பிகர் கோய்வி அந்த ராணி சக்தா, அனுமதி பெறாமல் இங்கே மதுபனத்திற்கு யாரும் வர முடியாது. போகணும் அப்படின்னா அனுமதி கடிதத்தோடு போகணும். நாம் ஃபஸ்ட்டு அங்கே கேட்போம், அப்புறம் அங்கேருந்து அனுமதி வழங்கின பிறகு அனுமதி கடிதம் கொடுக்கப்படுகிறது. ஏன் பாபாவோட கண்டிஷன் வச்சுருக்கிறார், இது ஒன்றும் பிக்னிக் பிளேஸ் கிடையாது, வந்து சுற்றி பார்த்துட்டு போகிற இடம் கிடையாது. இங்கே வருவதனுடைய லாபம் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் கிடைக்க வேண்டும். அப்போ சில விதிமுறைகளை அமைத்து கொண்டால் மட்டும்தான், அந்த விதிமுறையை நடைமுறைப்படுத்தினால் மட்டும்தான் மதுபனத்தினுடைய பலனை அடைய முடியும். தோடா சமயமே காய்தே கடை ஹோ ஜாயங்க, இன்னும் கொஞ்ச நாளில் பாருங்கள், ஆரம்ப காலத்தில் சொல்லியிருக்காங்க பாபா, இங்கே நியமங்களும் கடுமையானதாக ஆகிவிடும். ஏனென்றால் இது தூய்மையிலும் தூய்மையான ஒரு இருப்பிடமாகும். அப்போ இந்த இடத்துல கால் வைக்கணும் அப்படின்னா தூய்மை ஓராண்டு காலம் கடைப்பிடித்தால் மட்டும்தான் அந்த தூய்மையான இடத்துல கால் வைக்க முடியும். அப்படி கால் வைக்கிறவங்களுக்கு தான் அதனோட பலன் கிடைக்கிறது. நல்ல தாரணை இல்லையா, அது நல்ல ஒரு நியமம் இல்லையா, நியமமும் நல்ல நியமம், கடைப்பிடிக்கிறது நல்ல ஒரு தாரணையாகும். ஏன்னா அதனுடைய சக்தி உங்களுக்கு எப்போ தெரியும் அப்படின்னா, மதுபனத்தில் நிறைய சக்தி இருக்குது, நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறோன்னா அது எப்போ யாருக்கு தெரியும், யார் தூய்மை கடைப்பிடிக்கின்றார்களோ அவர்கள் தான் அந்த அனுபவத்தை கூட செய்ய முடியும். ஓராண்டு காலம் நியமத்தை கடைப்பிடிக்காதவர்களுக்கு மதுபனுக்கு போவதற்கு அனுமதி கிடையாது. சிவ பாபாக்கு இந்திரபி கேட்டேன்னா, சிவ பாபாவை இந்திரனும் என்றும் கூறுகிறோம் அல்லவா. இது இந்திர சபையாகும். இந்த இந்திர சபைக்குள்ள தூய்மை கடைப்பிடிக்கக்கூடியவர்கள் தான் வர வேண்டும். நவரத்தன் அங்கூட்டி பி பெஹன்தே என்ன, நவரத்னங்கள் கொண்ட மோதிரம் கூட அணிந்து கொள்கிறார்கள் அல்லவா. उन रत्नों में नीलम भी होता है, पन्ना मानिक भी होता है,
அந்த நவரத்தினம் என்று சொல்லக்கூடிய மோதிரத்துல நீலம் என்ற ஒரு கல்லும் இருக்கிறது, மரகதம், மாணிக்கம் என்ற கற்களும் இருக்கின்றது. இது போன்ற பெயர்கள் எல்லாம் அந்த கற்களுக்கு வைத்திருக்கிறார்கள். பரியுகாபின் நாம் ஹேனா, பரிகளுக்கும் பெயர்கள் இருக்கிறது அல்லவா? ஃபரிஷ்தா, தும் பரியா உட்னி வாலி ஆத்மாய் ஹோ, நீங்களோ ஃபரிஷ்தாக்கள், பறக்கக்கூடியவர்கள். தும்ஹாரா ஹி வர்ண ஹே, அது உங்களை பற்றி ஒரு வர்ணனை தான். சங்கமயுகத்தில் நம்ம ஃபரிஷ்தா ஆயிட்டிருக்கிறோம். சங்கமயத்தில் நம்ம ஃபரிஸ்தாரோட லட்சணத்தை கொண்டு வந்துட்டுருக்குறோம். இந்த பூமியில் வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆனால் இந்த பூமியில் நம்முடைய பாதம், நம்முடைய மனம் படவில்லை. அப்போ அவங்க யாரு? ஃபரிஸ்தா இல்லையா? परंतु मनुष्य इन बातों को कुछ भी समझते नहीं है. ஃபரிஸ்தானா என்ன, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் மனிதர்கள் புரிந்து கொள்ளவில்லை. अंगूठी में भी रतन जब डालते हैं तो उनमें कोई पुकराज, नीलम, பெரூஜ் भी होते हैं. இந்த நவரத்னங்கள் கொண்ட மோதிரத்தில் எல்லா விதமான ரத்னங்களை பதிக்கிறார்கள். மீண்டும் பாபா சொல்றார், புக்குராஜ்னு இருக்குது, नीलम இருக்குது, கோமேதகம் இருக்குது. कोई का दाम 1000 रुपया का, कोई दाम 10-20 रुपया का है. அந்த நவரத்ன, அதுக்கு பேர் என்ன? நவரத்னக்கள். அந்த ஒவ்வொரு கல்லுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கிறது. சில கற்களுடைய விலை பார்த்தா 1000 ரூபாய் இருக்கும். சில கற்களுடைய விலை பார்த்தா 10,000, 20,000 ரூபாய் இருக்கும். அது மாதிரி எதுக்கு சொல்ல வர்றாரு பாபா? எல்லாமே ரத்தினங்கள் தான், வேல்யூபிளானது தான். ஆனால் ஒவ்வொன்றினுடைய மதிப்பு வெரைட்டியாக இருக்கு. அதுபோல குழந்தைகள், நீங்களும் ரத்தினங்கள். ஆனால் குழந்தைகளும் எப்படி இருக்கிறார்கள்? நம்பர் வார். நீங்கள் என்ன ரத்தினம் சொல்ல முடியுமா? மாணிக்கமா, மரகதமா, நீலமா, கோமேதகமா, என்ன ரத்தினமாக இருக்கணும்னு நம்மை நாமே பார்க்கணும். சிலர் படித்து அதிகாரி ஆகி விடுகிறார்கள். சிலர் இதே படிப்பை படித்து பிரஜையாகி விடுகிறார்கள். ஏன்னா ராஜதானி ஸ்தாபனையாய் கொண்டிருக்கிறது. தோ பாபை படாத்தி ஹே, பாபா அமர்ந்து இங்கே நமக்கு படிப்பிக்கிறார். இந்திரபி உன்குய் கஹா ஜாத்தா ஹே. இந்திரன் என்றும் யார் சொல்லப்படுது? சிவபாபாவைத்தான் சொல்லப்படுகிறது. இந்திரன் என்றாலே மழை பொழியக்கூடியவர். ஆக பாபா எந்த மழை பொழிஞ்சிட்டு இருக்கிறார்? ஞான மழை. ஞான் தூ சிவாய் பாப்கி கோய் தேன சகே. ஞானத்தை பாபா தவிர வேறு யாராலும் கொடுக்க முடியாது. துமார் ஏம் ஆப்ஜெக்ட் ஹி ஏ ஹே, உங்களுடைய லட்சியமே இதுதான். अगर निश्चय हो जाए कि ईश्वर पढ़ाते हैं, फिर वो पढ़ाई को छोड़ेंगे नहीं. ஈஸ்வரன் படிப்பிக்கின்றார் என்பதை புரிந்து கொண்டு விட்டாலே, அதில் நம்பிக்கை வைத்து விட்டாலே போதும். இந்த படிப்பை விட்டுட்டு நம்மால் இருக்க முடியாது. இந்த நம்பிக்கை கொண்டவர்கள் இந்த படிப்பை விட மாட்டார்கள். जो होंगे ही पत्थर बुद्धि, उनको कभी तीर नहीं लगेगा. யார் கல் புத்தி உடையவர்களோ அவர்களுக்கு இந்த ஞானம் என்ற அம்பு தெக்காது. ஆக்கர் சல்தி சல்தி ஃபிர் கிர் படுத்தே. அப்படியே வந்தாலும் எப்படி இருப்பாங்களா? ஞான மார்க்கத்துக்கு வருவாங்க, விழுந்துருவாங்க. எந்த ஒரு நியமத்தையும் அவர்களால் தாரணை பண்ண முடியாது. 5 விகார் ஆதா கலப்கி சத்ரு ஹே. 5 விகாரமானது அரை கல்பத்தினுடைய எதிரி. நேற்றுக்கு இன்றைக்கான எதிரி கிடையாது, அரை கல்பத்துக்கான எதிரி. நண்பனாகவே இருந்து எதிரி தான், ஆனால் இருந்தது எப்படி இருந்திருக்குது இந்த 5 விகாரம்? நண்பனாக. இப்போதான் பாபா நமக்கு புரிய வச்சிருக்கிறார் எதிரி. ஏன்னா நம்முடைய ஆத்மாவை பாழாக்கிடுச்சு. நம்ம ஆத்மாவை பாவம் நிறைஞ்ச ஆத்மாவை ஆக்கினதே இது இந்த 5 விகாரம். மாயா தேஹ அபிமான் மில்லாக்கர் தப்போடு மாறு தேத்தியே. மாயா தேக அபிமானத்தை உண்டு பண்ணி அடி கொடுத்து விடுகிறது. எப்போ தேக அபிமானம் வந்து விடுகிறதோ அப்பொழுது ஆச்சரியமாக கேட்டவர்கள், சொன்னவர்கள் ஓடி போய் விடுகிறார்கள், ஞான மார்க்கத்தை விட்டு சென்று விடுகிறார்கள். மாயாபி படி துஷ்டர் ஹே. இந்த மாயானது மிகப்பெரிய எதிரியாகும். ஒரு அடியில கீழே தள்ளி விட்டுடுது. சமஸ்தி ஹே ஹம் கபி நீ கிரேங்கே ஃபிர் பி மாயா தப்போடு லகா தேத்தியே. குழந்தைகள் தன்னை என்ன நினச்சிட்ருக்காங்க? நம்மளாம் மாயாட்ட அடி வாங்க மாட்டோம்,
நம்ம எல்லாம் மாயா அடிக்க முடியாது, கீழே தள்ளிவிட முடியாது. அப்படி புரிந்து கொண்ட குழந்தைகளுக்கு கூட மாயா என்ன பண்ணுதான், ஓங்கி அடித்து விடுகிறது. அப்படின்னா அர்த்தம் என்ன? விகாரிகளாக ஆக்கி விடுகிறது. இங்கே கணவன் மனைவி இருவருமே பவித்திரமாக்கப்படுகிறது. பாபா சொல்றார், பவித்திரமானவர்களாக பாபா தவிர வேறு யாருமே ஆக்க முடியாது, கணவன் மனைவி இருவரையும். பாப்கோ கிவையா பி கஹா ஜாத்தா ஹை, பாபாவை படகோட்டி என்றும் சொல்லப்படுகிறது. துமுகோ நெய்யா கிவையா ஆத்தி ஹே, நீங்களும் படகோட்டி. சபிக்கு நெய்யா பார் லகானே, படகோட்டி பாபா வந்திருக்கிறார், அனைவருடைய படகையும் கரை சேர்ப்பதற்காக. நீங்கள் படகு, உங்கள் படகு ஓட்டுற படகோட்டி யாரு? பாபா. அனைத்து படகையும் கரை சேர்ப்பதற்காக. खेती भी ये सच्ची की नैया डोलेगी परंतु डूबेगी नहीं. பாபா சொல்றார், சத்திய படகுல ஏறி உட்கார்ந்துருக்கிறீங்க, நீங்கள் தைரியமாக உட்காருங்க. இது ஆடுற மாதிரி இருக்கும், ஆடும், ஆனால் இது மூழ்கி விடாது. நான் உங்களை கண்டிப்பாக என்ன பண்ணுவேன், சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்த்துருவேன். கிட்னி டேருக்கு டேர் மட்டு மத்து, எத்தனை எக்கச்சக்கமான மடங்கள் மடாலயங்கள் இருக்கிறது. ஞான ஒரு பக்தி ஜெய்சி லடாய் ஒத்தி ஹே, ஞானத்திற்கும் பக்திற்கும் ஒரு சண்டை வர மாதிரி இருந்துட்டு இருக்கு. கபி பக்திக்கு பி வெஜ்ஜி ஒத்தி ஹே, சில நேரம் பக்திக்கும் வெற்றி ஏற்பட்டு விடுகிறது. பக்தி செய்து பக்தி மூலமாகவே பல பலன்களை அடைகிறார்கள். கடைசியில ஞானத்திற்கு மட்டும்தான் வெற்றி கிடைக்கும். பக்தியிலையும் கிட்னி படை படை யோதே ஹே, எவ்வளோ பெரிய பெரிய யுத்த வீரர்கள்லாம் இருக்கிறாங்க. ஞான மார்க்கத்திலையும் கூட பெரிய பெரிய யுத்த வீரர்கள்லாம் இருக்காங்க. அர்ஜுனன், பீமன், இது போன்ற பெயர்கள் எல்லாம் வைத்துள்ளார்கள். ये सब कहानियां बैठ बनाई हैं, இவை அனைத்துமே கதைகளானது உருவாக்கி இருக்கிறார்கள். புகழெல்லாமே உங்களுடைய புகழாகும். அர்ஜுனனும் நீங்க தான், பீமனும் நீங்க தான், அங்கதனும் நீங்க தான், அனைத்துமே நீங்க தான். அந்த லட்சணங்கள் கொண்டவர்களாக இங்கே ஆகிக்கொண்டிருக்கிறீர்கள். ஹீரோ ஹீரோயின் கா பாட் துமாரா அபி பஜ் ரஹா ஹே, ஹீரோ ஹீரோயின் பாட்டானது இப்பொழுது உங்களுடைய பாட், நீங்க அந்த பாட்டை நடிச்சிட்டு இருக்கிறீங்க. இங்கேயும் புரிந்து கொண்ட குழந்தைகளும் கூட நிறைய விஷயங்களை புரியாமல் இருக்கிறார்கள். जो अच्छी अच्छी होंगी उनको தீர் लगेगा. நல்ல நல்ல நிச்சயபுத்தி கொண்ட குழந்தைகளுக்குத்தான் இந்த ஞானம் என்ற அம்பு தைக்கும். 3rd கிளாஸ் தோ பேட் ந சகே, 3rd கிளாஸாக இருக்கக்கூடியவர்கள் இங்கே வந்து அமர்ந்து ஞானத்தை கேட்க முடியாது. நாளுக்கு நாள் இங்கே இருக்கக்கூடிய நியமங்களும் கடுமையானதான் இருக்கும். पत्थर बुद्धि जो कुछ नहीं समझते उनको यहाँ बैठना भी बेकायदे हैं. யார் கல் புத்தி போன்றவர்கள் ஒன்றுமே புரியல, நம்பிக்கையும் இல்லை, பாபா மேலே அன்பும் இல்லை, அவங்கள தான் என்ன சொல்லப்படுது, இது ரெண்டுமே இல்லை, அன்பும் இல்லை நம்பிக்கையும் இல்லை. நம்பிக்கை வந்துச்சுன்னா அன்பு வந்துடும், அன்பு வந்துச்சுன்னா நம்பிக்கை வந்துடும். அந்த மாதிரி கல்புத்தி உடையவர்கள் எதையுமே புரிந்து கொள்ளவில்லை. அவர்களை இங்கே அமர வைப்பதே நியமத்துக்கு புறம்பானதாகும். நம்பிக்கையில்லாத ஒரு குழந்தை நீங்கள் மவுண்ட் அப் கூட்டிகிட்டு போகணுன்னு எப்படி நினைக்கலாம்? அங்கே போய் கால் வச்சாலாவது மாறுவாங்க அப்படிங்கிற ஒரு சுப பாவனை உங்கள் மனசில் இருக்கும். ஆனாலும் அது சரியான ஒரு எண்ணம் கிடையாது. இங்கே நம்பிக்கை கொண்டு வந்து அங்கே அழைச்சிட்டு போனால் தான் அந்த நம்பிக்கை இன்னும் என்னாகும், பல அனுபவத்தை, பல பிராப்தியை, பல அதிசயத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தும், கொடுக்கும். அதனால் நம்பிக்கை இல்லாதவங்களெல்லாம் மவுண்ட் அப்புக்கு அழைச்சிட்டு வரக்கூடாது. அங்கே போய் நம்பிக்கை வரட்டும்னு நினைக்கவும் கூடாது. இங்கே புரிய வச்சு, இங்கே உணர வச்சு, இங்கே நம்பிக்கை ஏற்படுத்தி நியமத்தை கடைப்பிடிச்சு ஒரு நல்ல யோகியா, ராஜ யோகியா நம்ம என்ன பண்ணணும், மவுண்ட் அபுக்கு அழைச்சிட்டு போகணும். ஹால் ஹோலியஸ்ட் ஆஃப் த ஹோலியே, இந்த ஹால் மதுபனத்தில் இருக்கக்கூடிய ஹால் புனிதத்திலும் புனிதமான ஒரு ஹால் ஆகும். போப்கோ ஹோலி கேட்டே, போப்பாண்டவரையும் புனிதத்திலும் புனிதமானவர் என்று கூறுகிறார்கள். போப்பியே எப்படி சொல்றாங்கன்னா மனிதர், போப்பாண்டவர் என்பவர் மனிதர். சிவபாபா எப்பேற்பட்டவர்? பகவான். அப்ப இவர் எப்பேற்பட்டவர்? ஹோலியஸ்ட் ஆஃப் த ஹோலி. இவரும் புனிதத்திலும் புனிதமானவர், தூய்மையின் கடல்.
அவர் இருக்கிற இடம், அவர் அவதரித்த இடம். பாப் கி தின் சபி கா முஜே கல்யாண் கர்னா ஹே. பாபா கூறுகிறார், இவர்களை போன்ற அனைவருக்குமே நான் நன்மை செய்ய வேண்டும். மற்ற மற்ற தர்ம ஆத்மாக்கள் பிதாக்களுக்கும் நான் நன்மை செய்ய வேண்டும். ये सब विनाश हो जाने वाले हैं, ये भी कोई सब थोड़ी समझते. எல்லாமே விநாசமாக போகின்றது என்பதை கூட அனைவரும் புரிந்து கொள்ளவில்லை. பல் சுன்தே ஹே, கேட்கின்றார்கள். பரந்து ஏக் கான் से सुन दूसरी कान से निकाल देते. நல்லா கேட்குறாங்களா, ஒரு காதில் கேட்டு இன்னொரு காது வழியாக விட்டுடுறாங்க. ந குछ தாரணா करते न कराते हैं. தாரணா செய்வதும் இல்லை, செய்ய வைப்பதும் இல்லை. ऐसी गूंगी बहरे भी बहुत है. நல்லா புரிஞ்சு புரிய வைக்க முடியல. அப்படி ஊமைகள் குருடர்கள் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்றார் பாபா. தெரிஞ்சு சொல்லாதவங்கள சொல்றார். பாப் கேத்து இயர்னோ ஈவில். பாபா கூறுகிறார், கெட்டதை கேட்காதீங்க. वो तो बंदर का चित्र दिखाते हैं. கெட்டதை கேட்காதீங்கன்னு குரங்கு சித்திரத்தை தான் காட்டியிருக்கிறாங்க. பரந்து ஏதோ மனுஷிகளே கஹா ஜாத்தா ஹே. ஆனால் இந்த விஷயம் யாருக்கு பொருத்தமானது? குரங்குக்கு பொருத்தமான விஷயம் இல்லை, மனிதர்களுக்கான விஷயம். மனிதர்கள் கெட்டதை கேட்காம இருக்கணும். எவ்வளவு கெட்டதை கேட்காம இருக்காங்களோ அவ்வளோ கெட்டு போகாம இருப்பாங்க. மனுஷி சமய பந்தர் செபி பத்தர் ஹே. மனிதர்களோ இந்த நேரத்தில் குரங்கை விட மோசமாக இருக்கிறார்கள். नारद की भी कहानी बैठ बनाई है. नारदரை பற்றி கதையும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. उनको बोला तुम अपनी शक्ल को तो देखो, 5 विकार तो अंदर में नहीं है. அவருக்கு சொல்லப்பட்டது, லக்ஷ்மியை வரனாக அடையணும்னு அவர் ஆசைப்பட்டாரு. அப்போ அவருக்கு சொல்லப்பட்டது, லக்ஷ்மியை வரனாக பெறக்கூடிய அளவுக்கு உன்னுடைய முகத்தில் அந்த தகுதி இருக்கிறதா, அவன் முகத்தை போய் கண்ணாடியில் பாரு அப்படின்னு சொல்லப்பட்டது. 5 विकारम இல்லை தானே. जैसे साक्षात्कार होता है, अनुमान का भी साक्षात्कार होता है ना. காட்சிகளும் கிடைக்கிறது பக்தியில், அனுமானோட காட்சியும் கிடைக்கின்றது. பாப் கேத்தி கல்ப கல்ப ஏ ஹோத்தா ஹே. பாபாக்கு ஒரு காட்சி கிடைக்கிறதுல ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லை, கல்பா கல்பா நடக்கிற விஷயம்தான். சத்தியமே குछ भी बातें होती नहीं है. சத்தியத்தில் இது போன்ற விஷயம் எதுவுமே இல்லை. இப்புராணி துனியா ஹி கத்தம் ஓ ஜாயஹி. இந்த பழைய உலகமே சத்தியம் வரும்போது இந்த பழைய உலகம் என்ன ஆயிடும்? அழிந்து போய்விடும். जो पक्की निश्चय बुद्धि है वो समझते हैं. யார் பக்கா நிச்சய புத்தி கொண்டவர்களோ அவர்கள் புரிந்திருக்கிறார்கள். என்ன புரிந்திருக்கிறார்கள்? கல்பா கல்பா அம்னே ராஜ்ய கியா தா. கல்பா கல்பா நாம தான் அங்கே ராஜ்யம் பண்ணினோம் அப்படிங்கிறது அப்படியே அவர்களுக்கு தெளிவாக மனசில் ஓடிட்டுருக்கோம். பாப் கேத்து ஹே. பாபா கூறுகிறார், பச்சே தேவி குண் தாரண் கரோ. குழந்தைகளே, தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கள். கோய் பேகாதி காம்னே கரோ. என்ற நியமத்துக்கு புறம்பான காரியத்தை செய்யாதீர்கள். ஸ்துதி நிந்தா சப்மி தீரஜ் தாரண் கர்னா ஹே. இகழ் வந்தாலும் சரி, புகழ் வந்தாலும் சரி, அனைத்திலுமே நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். குரோதனி ஒன்றா செய்ய, இழந்து விட்டார்களே என்று கோபப்பட்டு விடக்கூடாது. கித்தனே ஊஞ்சு ஸ்டூடெண்ட்டோ, இங்கே எவ்வளோ உயர்ந்த மாணவர்கள், கோபம் வரலாமா? உங்களுக்கு யார் படிப்பிக்கிறா? பகவான் பாபா படிப்பிக்கிறார். वो डायरेक्ट पढ़ा रहे हैं. பகவானை உங்களுக்கு நேரடியாக வந்து படிப்பிக்கிறார். फिर भी कितने बच्चे बोल जाते हैं. பகவானே தான் வராரு, அவரே தான் ஞானம் சொல்றாரு. மனுஷனாலெல்லாம் இவ்வளோ பெரிய ஞானமெல்லாம் எல்லாருடைய மனசுக்கு தோன்ற மாதிரி பிடிக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் மனிதனால சொல்ல முடியும். பகவானே வந்து படிப்பிக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறந்து போய் விடுகிறார்கள். மறக்கிறதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? பாபா வந்திருக்கக்கூடிய शरीरम சாதாரணமான शरीरமாக இருக்கிறது. बाप कहते हैं देहदारी को देखने से तुम इतना उठ नहीं सकेंगे. பாபா கூறுகிறார், நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய தேகதாரி பார்த்தீர்கள் என்றால்
அவ்வளவாக நீங்கள் உயர்ந்த நிலையை அடைய முடியாது. ஆத்மாக்கோ தேக்கோ, ஆத்மாவை பாருங்கள். ஆத்மயா பிருக்குட்டிக்கு பீச் ரேத்தியே, ஆத்மாவானது புருவ மத்தியில் நட்சத்திரத்தை போன்று ஜலித்து கொண்டிருக்கிறது. அந்த ஆத்மாவை பாருங்க. ஒவ்வொருத்தரை பார்க்கும்போது அந்த ஆத்மாவை பாருங்க. ஆத்மா சுன்கர் காந்த் கிலாத்திய, ஆத்மா கேட்டுட்டு தலையசைக்குது. ஹமேஷா ஆத்மா சே பாத் கரோ, எப்பவுமே ஆத்மா உணர்வோடையே பேசுங்க. தும் ஆத்மா ஷரீரூபி தக்துபர் பைட்டியோ, நீங்க ஆத்மாவும் இந்த ஷரீரம் என்ற சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிறீர்கள். தும் தமோ பிரதான் தீ அப் சத்தோ பிரதான பனோ, நீங்க தமோ பிரதானம் உடையவர்களாக இருந்தீர்கள். இப்ப என்னவாக ஆகுங்கள்? சத்தோ பிரதானமாகுங்கள். தன்னைத்தானே ஆத்மா என்று புரிந்து பாபாவை நினைவு செய்வது மூலமா தேக உணர்வானது போய்விடும். ஆதா கல்பகா தேக அபிமான் ரஹா ஹுவாஹே, அரைக்கல்பத்துக்கான தேக அபிமானம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஈசமி சப் தேக அபிமானி, இந்த நேரத்திலேயோ அனைவரும் தேக அபிமானம் உடையவராக இருக்கிறார்கள். பாப் கேத்தே தேகி அபிமானி பனோ, இப்ப பாபா கூறுகிறார் தேகி அபிமானியாக ஆகுங்கள். ஆத்மா சப் குச் தாரண் கர்த்திய, ஆத்மாதான் அனைத்தையுமே தாரணை செய்கிறது. சாப்பிடுவது, அருந்துவது, அந்த வேலையெல்லாம் செய்கிறது யாரு? ஆத்மா ஷரீரத்து மூலமாக அந்த காரியங்களை செய்கிறது. பாப்கோ தூ அபோக்தா கஹா ஜாத்தா ஹை, பாபாவை அபோக்தா என்று சொல்லப்படுகிறது. எதையுமே அவர் அனுபவிப்பது இல்லை. वो निराकार है. बाबा எப்பேற்பட்டவர்? निराकार. ये शरीरदारी सब कुछ करते हैं. இந்த शरीरदारी பாபா தான் அனைத்தும் செய்கிறார். அவரோ சிவபாபாவோ சாப்பிடுவதோ அருந்துவதோ கிடையாது, அபோக்தா. तो इसकी फिर वो लोग कापी बैठ करते, कितनी मनुष्य को टहते हैं. तुम्हारी बुद्धि में भी सारा ज्ञान है. பாபா சொல்றார், மனிதர்கள் எவ்வளவு ஏமாத்துறாங்க, எவ்வளவு ஏமாந்து போறாங்க. உங்களுடைய புத்தியிலையோ அனைத்து ஞானமும் இருக்கிறது. கல்ப பேலே ஜினோனே சம்ஜாதா வஹி சம்ஜேங்கே, கல்பத்துக்கு முன்னால யார் புரிந்து கொண்டார்களோ அவர்களே தான் புரிந்து கொள்வார்கள். பாப் கேத்தே हैं, मैं कल्प कल्प अगर तुमको पढ़ाता हूँ, நான் வந்து தான் உங்களுக்கு கல்பா கல்பா படிப்பிக்கிறேன். ஒரு சாட்சியோ தேக்தா ஹூ, அனைத்தையும் நான் சாட்சியாயிட்டு பார்க்கின்றேன். நம்பர்வார் புருஷார்த்த அனுசார் ஜோ படாத்தா வஹி படேங்கே, நம்பர்வார் முயற்சியின் அனுசாரம் யார் படித்தார்களோ அவர்கள்தான் படிப்பார்கள். டைம் லக்தா ஹே, இந்த படிப்பு உடனேலாம் படித்து முடிக்க முடியாது, டைம் ஆகும். यदि कलयुग भी 40,000 वर्ष शेष है, என்ன சொல்றாங்களா? கலியுகமானது இன்னும் 40,000 வருஷம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு இருட்டில் இருக்கிறாங்க. முடிய போற ஸ்டேஜ் வந்துருச்சு கலியுகம். ஆனா சொல்லப்பட்டிருக்கிறது என்ன? இன்னும் 40,000 ஆண்டுகள் இது இருக்கும் சொல்லியிருக்கிறாங்க. அஞ்ஞான இருள் சூழ்ந்திருக்கிறது என்று தான் இப்படிலாம் சொல்றாங்க. நம்பிக்கையில இருக்காங்கன்னா அவ்வளவு அஞ்ஞான இருள் சூழ்ந்திருக்கிறது என்று தான் சொல்லப்படுகிறது. பக்தி மார்க் और ज्ञान मार्ग में रात दिन का फर्क है. பக்தி மார்க்கம் ஞான மார்க்கம் ரெண்டிற்குமே இரவுக்கு பகலுக்கும் உண்டான வித்தியாசம் இருக்கிறது. ये भी समझने की बातें हैं. வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், பார்க்க வேண்டிய விஷயம் இல்லை, புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். बच्चे बड़ी खुशी में डूबे हुए रहने चाहिए. குழந்தைகள் நீங்கள் குஷியில் மூழ்கி இருக்க வேண்டும். सब कुछ है, कोई तमन्ना नहीं, எல்லாமே இருக்கு பாபா, ஒரு ஆசை வைக்கப்படாது. நீங்க जानते हैं कल पे पहले मिसल हमारी सब कामनाएं पूरी होती हैं, इसलिए पेट भरा रहता है. நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கிறோம் கல்பத்துக்கு முன்னால எப்படி இருந்தோமோ அதுபோல எல்லா ஆசைகளுமே நமக்கு பூர்த்தியாகின்றது. எனவே வயிறு நிறைந்திருக்கிறது. जिनको ज्ञान नहीं है उनका थोड़े ही पेट भरा रहेगा. யாரிடத்தில் ஞானம் இல்லையோ அவர்களுடைய வயிறு நிரம்பி இருக்காது.
ஞானம் கேட்டவங்களுக்கு எது மேலேயும் ஆசை வருது கிடையாது. ஆசை, பேராசை அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படிங்கிற எண்ணம் அந்த மாதிரிலாம் வருது கிடையாது. ஞானம் கிடைச்ச பிறகு வயிறு நிறைந்திருக்கிறது. ஆனால் எதுவும் வேண்டாம், இல்லை பாபா பாபா கிடைச்சாரு, எல்லாம் கிடைச்சது அப்படிங்கிற ஒரு குஷி நிறைந்திருக்கு. கஹா ஜாத்தா ஹை குஷி ஜேசி குராக் நீயே, சந்தோஷத்தை போல ஒரு சத்தான உணவு எதுவும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜென்ம ஜென்மாந்தருக்கு ராஜாய் மில்த்தியே, குஷியா இருங்க போதும், அதுவே உங்களுக்கு ஜென்ம ஜென்மத்திற்கான ராஜ்யத்தை கொடுக்கின்றது. யார் பிரஜையாக ஆகக்கூடியவர்களோ அவர்களுக்கு அவ்வளவாக குஷி இருக்காது. பூரா மகாவீர் பன்னாஹே, நீங்கள் முழுமையாக மகாவீரராக ஆக வேண்டும். மகாவீரராக ஆக வேண்டும் அப்படின்னா அர்த்தம், எந்த ஒரு சூழ்நிலையிலும் மாயாவின் காரணத்தினால் அசைந்து விடக்கூடாது. பாப் கேते हैं आंखी की बड़ी संभाल रखनी है. பாபா கூறுகிறார், உங்களுடைய கண்களை பத்திரமாக பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும். கெட்ட பார்வை வந்து விடக்கூடாது. ஸ்திரீ கோ தேக்னே சி சலாயமான் ஹோ ஜாத்தே हैं. மனைவி கணவர் பார்த்து விட்டாலே மனம் சஞ்சலம் அடைந்து விடுகிறது. பாபா என்ன சொல்றார், எப்படி உங்களுக்கு சஞ்சலம் வரலாம்? நீங்க ஞானம் கேட்ட பிறகு ஞான மார்க்கத்துக்கு வந்த பிறகு நீங்க என்ன ஆயிட்டீங்க? சகோதரன் சகோதரி. அப்ப கெட்ட பார்வை வரலாமா? கர்ம இந்திரியங்கள் சஞ்சலத்தன்மை ஏன் அடைகின்றது? बड़े बड़े लखपति करोड़पति भी माया कलास कर देते. பெரிய பெரிய லட்சாதிபதி இருக்காங்க, கோடீஸ்வரர் இருக்காங்க, அவர்களை கூட மாயா அழுத்து விடுகிறது. ஏழை குழந்தைகளையும் மாயா அப்படி கீழே தள்ளி விட்டுடுது. फिर कहते बाबा हमने धक्का खाया. மாயாட்ட அடி வாங்கி கீழே விழுந்துட்டு வந்து பாபாட்ட சொல்றாங்க, பாபா ரொம்ப அடி வாங்கிட்ட மாயாட்ட. 10 வருஷம் எல்லாத்தையும் கடைப்பிடிச்சு பக்குவமா இருக்காங்க. 10 வருஷத்துக்கு அப்புறமா தோல்வி அடைந்து விடுகிறார்கள். அப் தூ பாத்தாலுமே கிருப்படை. எல்லாத்தையும் கடைப்பிடிச்சிட்டு, முக்கியமாக தூய்மை கடைப்பிடிச்சிட்டு தூய்மை விட்டு விட்டார்கள் என்றால் பாதாளத்தில் இறங்கி விட்டார்கள், விழுந்து விட்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். अंदर में समझते हैं इनकी अवस्था कैसी है. कोई कोई तो बड़ी अच्छी सर्विस करते हैं. சில சில குழந்தைகளும் ரொம்ப நல்ல சேவை செய்கிறார்கள். கன்னியாஸ் பீஷ்மர்களை போன்றவர்களுக்கு கூட ஞானத்தை கொடுத்து ஞானத்தை புரிய வைக்கிறார்கள். அவங்க கன்னியாஸ் சொல்லக்கூடிய ஞானம் பீஷ்மரை போன்ற சன்னியாசிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவர்களுக்கு கூட அந்த ஞானம் பிடித்து விடுகிறது. கீதாமே தோடா பகுத் ஹை. கீதையிலேயோ கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் இருக்கிறது. இதுவோ நீங்கள் கேட்பது பகவானுடைய மகா வாக்கியமாகும். अगर श्री कृष्ण भगवान ने गीता सुनाई तो फिर ऐसा क्यों कहते मैं जो हूँ जैसा हूँ कोई विरले जानते हैं. ஒரு அழகான பாயிண்ட் சொல்றார் பாபா. ஒருவேளை ஸ்ரீ கிருஷ்ணர் தான் பகவான் தான் கீதை கூறினார் என்றால் என்னை பற்றி நான் யாராக இருக்கிறேன், நான் எப்படி இருக்கிறேன், என்னை பற்றி யாரோ ஒரு சிலர் தான் புரிந்து கொள்வார்கள் என்று ஏன் கூறியிருக்க வேண்டும்? அவர் தான் நேரம் வந்து சொல்வார் இல்லையா, அப்போ அது மாதிரி சொல்லணுங்கிற அவசியம் இருக்காது. श्री कृष्ण यहाँ होता तो पता नहीं क्या कर देते. श्री कृष्ण का शरीर तो होता ही सत्युग में. ஒரு ஸ்ரீ கிருஷ்ணருக்கு இருந்தால் என்ன இருக்குன்னு தெரியாது, என்ன பண்ணியிருப்பாங்கன்னே தெரியாது. என்ன சொல்ல வர்றார் பாபா, ஸ்ரீ கிருஷ்ணர் அந்த ஸ்ரீ கிருஷ்ணருடைய அந்த சரீரத்தில் எப்பொழுது இருந்தாரு? சத்தியுகத்தில் தான் அப்படி இருந்து வாழ்ந்தாரு. நீங்க பார்க்குற ஸ்ரீ கிருஷ்ணர், சித்திரத்தில் பார்க்குற ஸ்ரீ கிருஷ்ணர் அவருடைய அநேக ஜென்மத்தினுடைய கடைசி பிறவில்தான் நான் பிரவேசிக்கிறேன். ஸ்ரீகிருஷ்ணரே வந்திருக்கார் அப்படின்னா அந்த கீதை கேட்கறதுக்கு எவ்வளவு கோடிக்கணக்கான மக்கள் ஓடி வருவாங்க இல்லையா? அது சொல்லிட்டேன். இப்போ போப்பு வராங்கன்னா போப்பை பார்க்கறதுக்கு எவ்வளோ கூட்டம் வராங்க. அப்போ ஸ்ரீகிருஷ்ணர் இருந்திருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும்? மனிதர்களுக்கு இது புரியவில்லை. இது ஒரு தமோ பிரதானமான உலகம் என்று புரியவில்லை. ஹே பதீத பாவனனே
வாங்க என்று அழைக்கிறார்கள். ஆனா நாம பத்தித்தமா இருக்கோம் அப்படின்னு யாரும் புரிந்து கொள்ளவில்லை. बच्चों को बाप कितना अच्छी रीति समझाते हैं. குழந்தைகளுக்கு பாபா எவ்வளவு நன்றாக புரிய வைக்கிறார். बाबा की बुद्धि तो सब सेंटर्स के अनन्य बच्चों की तरफ चली जाती है. பாபாவுக்கு எல்லா சென்டரில் இருக்கிற பாபாவுக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கக்கூடிய குழந்தைகளின் பக்கம் அவருடைய கவனம் சென்று விடுகிறார். அந்த சென்டரில் அந்த குழந்தை இருக்குமே, எவ்வளோ பக்கா குழந்தை. இந்த சென்டரில் இந்த குழந்தை இருக்குமே, எவ்வளோ நம்பிக்கையான குழந்தை, எவ்வளோ அதக் சேவாதாரி குழந்தை. அந்த மாதிரி அந்த குழந்தைங்களெல்லாம் பாபா நினைக்க கூட செய்கிறார். जब जास्ती अनन्य बच्चे यहाँ आते हैं तो फिर यहाँ देखता हूँ, नहीं तो बाहर में बच्चों को याद करना पड़ता है. அந்த மாதிரி குழந்தைகள் மதுபனத்திற்கு வரும்போது இங்கே நான் அந்த குழந்தைங்கள பார்க்குறேன். அவங்க வெளியில் இருந்தாங்கன்னா நான் நினைக்க வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி குழந்தையெல்லாம் பாபா வீட்டுக்கு வரணும், மவுண்ட் அபுக்கு வரணும். அவங்க முன்னால் நான் ஆடக்கூடிய ஞான நடனம் இருக்கே, அது ஒரு தனி நடனமாக தான் இருக்கும். मेजॉरिटी ज्ञानी तो आत्मा होते तो मजा भी आता है. மெஜாரிட்டி ஞானி து ஆத்மாக்களாக இருந்தார்கள் என்றால் ரொம்பவுமே ஆனந்தம் வருகிறது. நேத்தா பச்சியம் பர் கித்னா அத்தியாச்சார் होते हैं. பெண் குழந்தைகளுக்கு எவ்வளவு கொடுமைகள் இழக்கிறார்கள். கல்பா அவங்க அதை சகித்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஞான்மி ஆனே फिर பக்தி भी छूट जाती है. ஞானத்தை பெறும் பொழுது பெற்ற பிறகு அந்த பக்தி தானாவே விட்டு போயிடுது. घर में समझो मंदिर है, स्त्री पुरुष दोनों भक्ति करते हैं. स्त्री को ज्ञान की चड़क लग जाती है. ஞானத்துக்கு வரும்போது முன்னால் எங்கே இருந்திருப்பாங்க, கணவன் மனைவி வீடே கோவில் மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. 2 பேருமே பக்தி நல்லா செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதில் வீட்டில் இருக்கிற அந்த மனைவிக்கு ஞானம் ரொம்ப பிடிச்சி போயிடுது. அப்போ அவங்க என்ன பண்ணிடுறாங்க, பக்தியை விட்டுடுறாங்க. ரெகுலராக செய்யப்பட்ட பக்தியை விட்டுடுறாங்க. அப்போ அங்கே என்ன ஆயிடுது, நிறைய குழப்பங்கள் என்பது உருவாகி விடுகிறது. விகாரத்துக்கு போக மாட்டாங்க, சாஸ்திரத்தை படிக்க மாட்டாங்க. குடும்பத்தில் என்ன ஆயிடுதான், சண்டை ஏற்பட்டு விடுகிறது. இப்படி இந்த யஜ்யத்திற்கு நிறைய தடைகளும் வருகின்றன. சசங்கத்துக்கு வரத்துக்கு, வேற எந்த சசங்கம் போகிறதுக்கு தடுக்கிறது இல்லை. இங்கே வரத்துக்கு மட்டும்தான் தடை விதிக்கிறார்கள். வேற எங்கே வேணா போ, பிரம்மா குமாரிகள் சசங்கத்துக்கு போகக்கூடாதுன்னு தடை விதிக்கிறாங்க. स्त्रियों के लिए वो समझते हैं यहाँ पवित्रता की बात है. இங்கே போக வேண்டாம் அப்படின்னு தடை சொல்வதற்கு காரணம் என்ன, தூய்மை கடைப்பிடிக்கிற காரணத்தினால் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. புருஷ் தோ ரह नहीं सकते तो जंगल में चले जाते हैं. ஆண்களோ குடும்பத்தில் இருந்து கொண்டு தூய்மை கடைப்பிடிக்க முடியாத காரணத்தினால அவங்க என்ன பண்ணுறாங்க, தூய்மையான வாழ்க்கை வாழணும்னு காட்டுக்கு போயிடுறாங்க. பெண்கள் எப்படி போக முடியுமா? ஆண்கள் துறவரம் போகிறது போல பெண்கள் எப்படி போக முடியுமா? போக முடியாது. ஏன்னா பெண்கள் என்ன நினைக்கிறாங்க, நரகத்தினுடைய வாசல் அப்படின்னு நினைக்கிறாங்க. பாப் கேத்தே ஹே ये तो स्वर्ग की द्वार है. பாபா கூறுகிறார், பெண்கள் சொர்க்கத்தினுடைய வாசல். நீங்கள் பெண் குழந்தைகள் அனைவரும் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கின்றீர்கள். இன்சிபிலி நறுக்குக்கே துவாரத்து, இதுக்கு முன்னால் நரகத்தினுடைய வாசலாக இருந்தீங்க. இப்போ உங்கள் மூலமாக சொர்க்க ஸ்தாபனை நடந்து கொண்டிருக்கிறது. சத்தியுகமானது சொர்க்கத்தினுடைய வாசலாகும், கலியுகமானது நரகத்தின் வாசலாகும். இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். बच्चे भी नंबरवार पुरुषार्थ अनुसार समझते हो. குழந்தைகள் நீங்களும் கூட நம்பர்வார் முயற்சியின் அனுசாரம் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். பல் பவித்திரத்தோ ரெட்டே ஹே, பவித்திரமாகவும் இருக்கின்றீர்கள். மற்றபடி ஞானத்தினுடைய தாரணை நம்பர்வாராக ஏற்படுகிறது. तुम तो वहाँ से निकल कर यहाँ कर बैठी हो. நீங்களோ அங்கிருந்து வந்து இங்கே அமர்ந்துள்ளீர்கள். உலக வாழ்க்கை விட்டுட்டு சங்கமேக வாழ்க்கைக்கு வந்திருக்கிறீங்க. परंतु अब तो समझाया जाता है गृहस्थ व्यवहार में रहना है. இங்கே வந்தாலும் கூட உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது, குடும்பத்தை விட்டெல்லாம் நீங்கள் வரக்கூடாது, வர முடியாது, குடும்பத்தில் தான் இருக்கணும். குடும்பத்தில் இருந்து கொண்டு கடைப்பிடிக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இங்கேயே இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த கஷ்டமெல்லாம் இல்லை.
ஆனாலும் பாபா என்ன சொல்றார்? தாமரை மலருக்கு சமமாக பவித்திரமாக இருங்கள். இது கடைசி ஜென்மத்துக்கு மட்டும்தானே சொல்றேன். என்ன சொல்றார் பாபா? லாஸ்ட் பர்த்துக்கு வந்தாச்சு இல்லையா? இந்த லாஸ்ட் பர்த்லையாவது இந்த தூய்மை கடைபிடிக்கலாம் அல்லவா? குடும்பத்தில் இருந்து கொண்டே தன்னைத்தானே ஆத்மான் நினைங்க. ஆத்மா தான் கேட்குது. எல்லாம் சேருது எது? ஆத்மாதான். ஆத்மாதான் பல ஜென்மங்கள் விதவிதமான ஷரீரம் என்ற ஆடையை அணிந்திருக்கிறது. அபுகம் ஆத்மாக்கு வாபிஸ் ஜானா ஹை. இப்பொழுது நம்ம ஆத்மாக்கள் வாபஸ் வீடு திரும்ப வேண்டும். வீடு திரும்புறதுக்கு என்ன பண்ணணும்? பாபாவோடு உங்களுடைய புத்தி தொடர்பை ஈடுபடுத்தணும். முக்கியமான விஷயம் இதுதான். பாபா சொல்றாங்க, நான் ஆத்மாக்களோட பேசுறேன். ஆத்மா எங்கே இருக்கிறது? ஒரு குட்டி நடுவில் ஜலித்து கொண்டிருக்கிறது. ஆர்கன்ஸ் மூலமாக ஆத்மா கேட்டு கொண்டிருக்கிறது. ஆத்மா இல்லை அப்படின்னா இந்த சரீரம் பிணத்துக்கு சமமாகி விடுகிறது. பாபா நமக்கு இவ்வளோ அதிசய ஞானத்தை கொடுக்கிறார். பரமாத்மா தவிர இந்த விஷயத்தை வேறு யாருமே புரிய வைக்க முடியாது. சந்நியாசி ஆதி கோய் ஆத்மாக்கு தோழி देखते சந்நியாசி போன்றவர்கள் கூட ஆத்மாவை ஒருபொழுதும் பார்க்கவில்லை. ஏன்னா அவங்க ஆத்மா பரமாத்மா ஒன்று என்று வேற சொல்லிவிட்டார்கள். இந்த சரீரத்தை தூய்மைப்படுத்துவதற்கு கங்கையில் நீராட செல்கிறார்கள். ஆனா ஆத்மாதான் பதித்தாகுது அப்படிங்கிறது அவர்களுக்கு கூட தெரியாது. பாபா புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். ये मत समझो मैं हम फलाना हूँ ये फलाना है नहीं. ஒருபோது இப்படி நினைக்க கூடாது. நான் இன்னாராக இருக்கிறேன், அவர்கள் இன்னாராக இருக்கிறார்கள். தன்னை உயர்வாக பிறர் பார்த்து தாழ்வாக அந்த மாதிரி மனநிலையெல்லாம் உங்களுக்கு வரக்கூடாது. அனைவருமே யாரு? ஆத்மாக்கள். இங்க ஜாதி மதத்தினுடைய பேதம் இருக்க வேண்டாம், இருக்கக்கூடாது. எல்லோருமே யாரு? ஆத்மா. ஆத்மாவுடைய தர்மம் சாந்தி. அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை ஒருவர் தான். ஆக நீங்க பார்க்க வேண்டியது யாரு? ஆத்மாவை பாருங்க. அனைத்து ஆத்மாக்களுடைய சுய தர்மம் சாந்தியாகும். நல்லது. मीठी मीठी सिकलते बच्चों प्रीत माँ पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारणिकाன मुख्य पॉइंट. फर्स्ट पॉइंट, जो बात काम की नहीं है उसे एक कान से सुन दूसरे से निकाल देना है. எந்த ஒரு விஷயம் காரியத்துக்கு பயனுள்ளதாக இல்லையோ அந்த விஷயத்தை ஒரு காதுல கேட்டு இன்னொரு காது வழியா வெளியே திருங்க. உள்ள வச்சுக்காதீங்க. கெட்டதை கேட்காதீங்க. பாபா என்ன உங்களுக்கு படிப்பினை கொடுக்கின்றாரோ அவற்றை தாரணை செய்ய வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், எந்த விதமான எல்லைக்குட்பட்ட ஆசையை வைக்க வேண்டாம். கண்களை மிகவும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். கெட்ட பார்வை குற்ற பார்வை வந்துவிடக்கூடாது. கோய்பி கர்மேந்திரிய சலாயமான நகோ. எந்த கர்மேந்திரியமும் சஞ்சலத்தன்மை அடைந்துவிடக்கூடாது. குஷியில் நிறைந்தவராக இருக்க வேண்டும். முன்னாடியே பாயிண்ட் என்ன சொன்னார் பாபா? குஷியில் மூழ்கி இருக்க வேண்டும். நல்லது. वरदानम, माया की खेल को साक्षी होकर देखने वाले सदा निर्भय माया जीत பவ. மாயாவுடைய விளையாட்டை சாட்சியாக பார்க்கக்கூடிய சதா பயமற்றவராக மாயாவை வெற்றியடைந்தவராக ஆகுங்கள். समय पर समय जैसे बच्चों की स्टेज आगे बढ़ती जा रही है ऐसे अब माया का वार नहीं होना चाहिए. நாளுக்கு நாள் குழந்தைகளுடைய நிலை அதிகரித்து கொண்டே போகிறது. அவங்களுடைய முன்னேற்றத்தை நோக்கி நீங்க போயிட்டே இருக்கிறீங்க. அப்பேற்பட்ட குழந்தைகள் நீங்க ஒரு பொழுதும் மாயாவோடு சண்டையிட வேண்டாம். மாயா நமஸ்கார் கருணி ஆயே வார் கருணி நகி. மாயா எதுக்காக உங்கள்கிட்ட வருது? உங்களை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு போகலாம், இனி உங்கள்கிட்ட வரமாட்டேன், உங்களை தொல்லை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்காக தான் மாயா வருதே தவிர உங்களோடு சண்டையிடுவதற்காக அல்ல.
ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மாயை பிடிச்சிட்டு சண்டை போடுறீங்க. ஒருவேளை மாயா பி ஆ பி ஜாயே தோ பி உசி கேள் சமஜ்கர் தேக்கோ. மாயா வராது உங்களுக்கு. ஒருவேளை வந்து விட்டாலும் அந்த மாயாவை நீங்கள் விளையாட்டு என்று நினைத்து பாருங்கள். ऐसा अनुभव हो जैसे साक्षी होकर हद की ड्रामा देखते हैं. எத்தனை மாயா வந்தாலும் நீங்கள் அந்த மாயாவை சாட்சியை பார்க்கணும். பார்க்கும்போது அப்படியே அனுபவம் ஆகணும். எப்படி நீங்கள் ஸ்தூலமான ஒரு ட்ராமா பார்க்குறீங்க, அதனுடைய தாக்கம் உங்களுக்கு எதுவுமே வருது கிடையாது. ஸ்தூல ட்ராமா எப்படி சாட்சியாக பார்ப்பீர்களோ அப்படி அனுபவம் ஆக வேண்டும். மாயா கா कैसा भी विकराल रूप हो, மாயை எவ்வளவு கடுமையான ரூபத்தோடு வந்தாலும் அதை ஒரு பொம்மை என்று புரிந்து கொண்டு, இது ஒரு விளையாட்டு என்னோட விளையாட வந்திருக்கு அப்படின்னு ஏற்றுக்கொண்டு அந்த மாயாவை பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் ரொம்ப ஆனந்தமாக இருப்பீங்க. விளையாட்டு யாராவது அழுதுகிட்டே விளையாடுவாங்களா? இல்லை விளையாண்டு தான் ஆகணும் அப்படி விளையாடுவாங்களா? இல்லை, குஷியாக விளையாடுவாங்க. விளையாட்டு என்ன பண்ணுது? சந்தோஷத்தை கொடுக்குது. அந்த மாதிரி மாயாவை ஒரு பொம்மை என்றும் அது ஒரு விளையாட்டு என்றும் புரிந்து கொண்டு விட்டு பார்த்தீர்கள் என்றால் குஷி வரும். அப்போது அந்த மாயாவை பார்த்து நீங்கள் பயப்பட மாட்டீர்கள். जो बच्ची सदा खिलाड़ी बनकर साक्षी हो माया का खेल देखते हैं. எந்த குழந்தைகள் மாயாவை ஒரு பொம்மை என்று ஏற்றுக்கொண்டு சாட்சி ஆயிட்டு மாயா விளையாட்டை பார்க்கின்றார்களோ அவர்கள் சதா பயமற்றவர்களாகவும் மாயாவை வென்றவராகவும் ஆகிவிடுகிறார்கள். ஸ்லோகன்: ऐसा स्नेह का सागर बनो जो क्रोध समीप भी न आ सके. நீங்கள் அப்படி அன்பின் கடலாயிடுங்க. கோபம் உங்கள் பக்கத்தில் கூட வர முடியாது. அப்படி அன்பின் கடலாயிடுங்க. கடல் இருக்கிற இடத்துல நெருப்பு இருக்குமா? இருக்காது. அப்படி நெருப்பு இருந்தாலும் என்ன ஆகிடும்? அந்த தண்ணி அணைச்சிரும். அந்த மாதிரி அன்பு கடல் ஆயிட்டிங்கன்னா கோபங்கிற அக்னி உங்களை நெருங்க முடியாது. அவ்யக்த சமிங்கை. சம்பன்னமாகவும் கர்மாதீத நிலையை அடைய வேண்டும் என்ற ஒரு ஈடுபாட்டை அதிகப்படுத்துங்கள். கர்மாதீத் அர்த்தாத் கரம் கி அதீன் நஹி. கர்மாதீத நிலை என்றால் அர்த்தம் கர்மாவிற்கு நீங்கள் அடிமையாக இருக்கக்கூடாது. இது எதனால செய்யாமல் இருக்கவே முடியாதுன்னா நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம்? கர்மாக்கு அடிமையாயிட்டீங்கன்னு அர்த்தம். ஸ்வதந்திர ஹோ கர்ம இந்திரியு துவாரா கரம் கழாவோ. நீங்கள் சுதந்திர ஆத்மாவாயிட்டு கர்மேந்திரியத்து மூலமாக காரியங்களை செய்ய வையுங்கள். கர்மேந்திரியத்துக்கு ஆர்டர் கொடுக்கணும். நீங்கள் என்ன ஆர்டர் கொடுக்குறீங்களோ அந்த ஆர்டரை ஏற்றுக்கொண்டு கர்மேந்திரியங்கள் செயல் புரிய வேண்டும். அதுதான் என்ன? கர்மாதீத நிலை. ஜோ காயன் ஹே கர்த்தி ஹுயி அகர்த்தா. பாடப்பட்டிருக்கிறது செய்தாலும் செய்யாத நிலை. எல்லாம் செய்கிறோம், பட் எனக்கு எதுவுமே செஞ்ச ஃபீலிங்ஸ் இல்லை, உணர்வு இல்லை, எதுவுமே செய்யலை. அகர்த்தா. சம்பர்க்கு சம்பந்தமே ரேத்தி ஹுயி கர்மாதீத். ஆத்மாக்களுடைய தொடர்பு சம்பந்தத்தில் இருந்தாலும் அங்கேயும் நம்மளுடைய மனோநிலை எப்படி இருக்கணும்? கர்மாதீத். எனக்கு இத்தனை சொந்தம் இருக்குது, எனக்கு இத்தனை சம்பந்தம் இருக்குது, அப்படிலாம் இல்லை. எல்லாமே இருந்தாலும் விடுபட்ட நிலை. கே ऐसी ஸ்டேஜ் रहती है? பாபா கேட்குறாங்க, என்ன குழந்தைகளே, இப்பேற்பட்ட ஸ்டேஜ் உங்களுக்கு இருக்கின்றதா? கோய் பி லகாவ் ந ஹோ. எந்த விதமான பற்றும் இருக்கக்கூடாது. ஒரு சர்வீஸ் பி லகாவ் சி ந ஹோ. சேவையும் பற்றோடு இருக்கக்கூடாது. லேக்கின் நிமித் பாவ் சி ஹோ. நிமித்த பாவோடு சேவை செய்ய வேண்டும். இதன் மூலமாகத்தான் சகஜமாகவே கர்மாதீத நிலை என்பது உருவாகும். நல்லது. இந்த வருஷத்தினுடைய கடைசி நாள் 31 அடுத்து நம்ம 2026 ஆண்டினுடைய தொடக்கத்தில் இருக்கிறோம். தொடக்கத்துக்கு நாளைக்கு வரப்போகிறோம். புது வருடம் ஆரம்பமாக இருக்கிறது. எப்படி புது வருஷம் அப்படின்னா நம்பரை மாற்றுறோமோ அதுபோல் நம்ம எப்போதுமே புதுமையை நமக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை மனசில் கொண்டு வரணும். புது வாழ்க்கை வாழணுன்னா பழசெல்லாம் விட்டால் தான் புது வாழ்க்கையை வாழ முடியும்.
நம்ம புதிய உலகத்தை நோக்கி போயிட்டுருக்குறோம். இல்லை எப்போதுமே எண்ணம், சொல், செயல், திருஷ்டி, பாவனா எல்லாத்துலேயுமே புதுமை எவ்வளோ இருக்குது பாருங்கள். என்ன புதுமையை நான் கொண்டு வரணும் அப்படின்னு பிளான் பண்ணுங்க. புதுமை கொண்டு வரதுக்கான பிளான் இருந்தால் தான் பழசு நம்மளை விட்டு போகும். பழசை விடணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம், புதுசை கொண்டு வரணும் அப்படின்னு நினைத்தாலே நம்ம புது வருடத்தை கொண்டாடணும்னு அர்த்தம். அனைவருக்குமே புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓம் சாந்தி. அதுவும் இந்த புத்தாண்டு மிகப்பெரிய ஒரு சேவை. மதுரை துணை மண்டலத்தில் கோல்டன் ஜூப்ளி விழா நடைபெற இருக்கிறது. ஜனவரி 25ஆம் தேதி, 26ஆம் ஆண்டில் 25ஆம் தேதி பொன் விழா நடைபெற இருக்கின்றது. மிகப்பெரிய ஒரு சேவை பாபா நமக்கு கொடுத்துருக்கிறார். அனைவருமே இந்த பொன் விழாவிற்கு வருகை தந்து சிறப்பிக்குமாறு அன்புடன் அழைப்பும் கொடுக்கின்றேன். ஓம் சாந்தி. மலர்வதேனோ என் மன பூங்கா தலைவனாய் நீயானதும். மலர்வதேனோ என் மன பூங்கா தலைவனாய் நீயானதும். அன்பே பிரபு யாராகட்டும் உன்னை போலாகுமா. மலர்வதேனோ என் மன பூங்கா தலைவனாய் நீயானதும். தியாகம் என்னும் நாற்று நாட்டி ஞானம் என்னும் விதை விதைத்து. தியாகம் என்னும் நாற்று நாட்டி ஞானம் என்னும் விதை விதைத்து. முயற்சி எனும் பூங்கொடியது படரவும் வீசும் வாசம் மார்வமின்மை. நான் உன்னை இங்கு கண்டதும் வாழ்க்கையே ஒரு தபோவனம். அன்பே பிரபு யாராகட்டும் உன்னை போலாகுமா. மலர்வதேனோ என் மன பூங்கா தலைவனாய் நீயானதும். உறவு தோன்றும் முன்னேசம் கண்டே ஊட்டி வளர்த்தாய் பார்வையாலே. உறவு தோன்றும் முன்னேசம் கண்டே ஊட்டி வளர்த்தாய் பார்வையாலே. பரம சுகத்தின் பாக்கியம் பிரபுவின் சந்திப்பில் அடைகிறேனே. ராஜாவுந்தன் துணையினால் ரோஜா தோட்டம் ஆகுவோம். அன்பே பிரபு யாராகட்டும் உன்னை போலாகுமா. மலர்வதேனோ என் மன பூங்கா தலைவனாய் நீயானதும். ஓயும் ஜீவன் சீலமாக செய்யும் செயல்கள் ஓங்குமே.
சீலமாக செய்யும் செயல்கள் ஓங்குமே. சேவைக்காக தியாகம் செய்து நம்மை நாமே ஆளுவோமே. அதிர்ஷ்டமே என் அன்பு தோழா, உன்னுடன் நான் சேர்ந்ததா. அன்பே பிரபு யாராகட்டும், உன்னை போலாகுமா? மலர்வதேனோ என் மன பூங்கா, தலைவனாய் நீயானதும். மலர்வதேனோ என் மன பூங்கா, தலைவனாய் நீயானதும். அன்பே பிரபு யாராகட்டும், உன்னை போலாகுமா? மலர்வதேனோ என் மன பூங்கா, தலைவனாய் நீயானதும். மலர்வதேனோ என் மன பூங்கா, தலைவனாய் நீயா